ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் கூண்டுக்குள்ளே இருக்கிற நம்ம ஹீரோயினை வெளியே கொண்டு வரதுக்காக தம்பிக்காரன் ஒரு டூப்ளிகேட் சாவி செஞ்சுருப்பான். அதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த நேரம் பார்த்து கரெக்டாக அண்ணங்காரன் வந்துடுறான். வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். போச்சுப்போ இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் இல்லை. அவன் ஒரு பக்கம் பாட்டு கேட்டுட்டு சோஃபாவில் ஹாயாக படுத்து கிடக்கான் தம்பிக்காரன். கூண்டுக்குள்ளே பார்த்தா நம்ம ஹீரோயின் இல்லை, ஆனால் அவள் தூங்குற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதை பார்த்துட்டு இந்த பயிலும் அதுக்குள்ளே தூங்கிட்டாளா, இப்போ தானே பார்த்துட்டு போனால் ஒருவேளை உடம்பு சரியில்லையோ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக இவன் கூண்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பார்த்தா அந்த கூண்டுக்குள்ளே நம்ம ஹீரோயின் இல்லை, அவங்க இருக்கிற டைல்ஸ் பாக்ஸில் தான் ஒளிஞ்சிருக்கா. அப்படின்னா நம்ம ஹீரோயினி அந்த கூண்டுக்குள்ளேருந்து தப்பிச்சிட்டான்னு தான் அர்த்தம். இவனும் இங்கே ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ சடனாக என்ன நினச்சான்னு தெரில, நல்லா தூங்கிட்டு இருக்கான், நம்ம போயிட்டு டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்காமலே அங்கேருந்து நம்பிக்கிட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைல்ஸ் பாக்ஸை தூக்கிட்டு போகிறதுக்காக ஆட்களுமே வந்துட்டாங்க. அதில் தான் நம்ம ஹீரோயின் இருக்கா. அந்த பாக்ஸையுமே தூக்கிட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டாங்க. ஒரு வழியாக அந்த கூண்டை விட்டு தப்பிச்சு நம்ம ஹீரோயினி வீட்டை விட்டே போயிட்டுருக்கா. இதை பார்த்ததுக்கப்புறமா தான் தம்பிக்காரனுக்குமே நிம்மதியாக இருக்குது. அவனுமே டாட்டா பாய் பாய் சொல்லி வழி அனுப்பிக்கிறான். அதுக்கப்புறம் அந்த பாக்ஸையுமே தூக்கிட்டு போயிட்டு டெம்போவில் வச்சு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அந்த வண்டி அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா தான் நம்ம ஹீரோயினி அந்த பாக்ஸ்லேருந்தே வெளியே வரா. அவளுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு வழியாக அந்த கூண்டுக்குள்ளேருந்து நம்ம விடுபட்டுட்டோம், சுதந்திரமாயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தப்பிச்சு போயிட்டுருக்கா. இந்த பக்கம் தம்பிக்காரனும் அவங்க நேரம் தப்பிச்சு போயிருப்பாங்க, அதுவும் இந்த ஊரை விட்டு போயிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். இப்போ பார்த்தா மேலே அண்ணங்காரனும் நடந்து வர சத்தம் கேட்குது. உடனே இவனும் தூங்குற மாதிரி ஆக்டிங்கை போட்டுட்ருக்கான். பக்கத்தில் அந்த அம்மாவும் நல்லா கொரட்டை விட்டுட்டு தூங்கிட்டு இருக்கு. இவனும் வந்து பார்த்துட்டு என்ன அம்மா இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க, மயிரா பயந்துட போறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போ தான் அந்த கூண்டுக்குள்ளே வந்து பார்க்குறான். பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா இப்போ தான் அவன் கவனிக்கிறான் அங்கே இருக்கிறது ஒரு பிளாங்கெட்டுன்னு சொல்லிட்டு. உடனே அவசரமாக கூண்டை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்க்குறான். அங்கே அவளை காணோம். மயிரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறான். உடனே அந்த அம்மாவும் வெதறி போய் எழுந்திருக்குது. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்டால், மயிராவை பார்த்துக்க வேண்டியது உங்கள் 2 பேரோட பொறுப்பு தானே, அதை விட்டு இப்படி கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கீங்க, அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். எப்படிப்பா அவள் எஸ்கேப் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் கேட்குது, அவனும் கேட்குறான் தம்பிக்காரனும். சாவி உங்ககிட்ட இருக்கா, அதை நீங்கள் உங்கள் கழுத்துலேயே தான் போட்டுட்ருக்கீங்க, அப்புறம் எப்படின்னா அவங்க தப்பிச்சு போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அதுதான்டா எனக்கும் புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே வந்து அந்த கேண்டில் இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அவன் கெஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த கேண்டில் அச்சு வச்சு தான் சாவி அவள் செஞ்சு இங்கேருந்து எஸ்கேப் ஆகிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற பாக்ஸையுமே பார்க்குறான். ஒரு பாக்ஸை விட்டுட்டு போயிட்டானுங்க போல். அந்த பாக்ஸை பார்த்தோன்னே இப்போ கன்ஃபார்மே பண்ணிட்டான். அப்படின்னா அந்த கூண்டுக்குள்ளேருந்து அவள் வெளியே வந்து இந்த பாக்ஸுக்குள்ளே போயிருக்கணும், அவளை இங்கேருந்து தூக்கிட்டு போயிருப்பாங்க, அவன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த வயலுக்கு இவ்வளோ யோசிக்க தெரிஞ்சவனுக்கு கூண்டுக்குள்ளே இருக்கிறவளுக்கு எப்படி சாவி கிடச்சிருக்கும், கண்டிப்பாக யாராவது செஞ்சு தானே கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிற அந்த அறிவு இல்லை. நம்ம ஹீரோயினி ஒரு வழியாக தப்பிச்சிட்டா. பட் இப்போவும் அந்த டெம்போக்குள்ளே தானே இருக்கா, கீழே இறங்கி ஆகணும், அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அங்கே டைல்ஸ் இருக்குது. அதில் இருக்கிற ஒரு டைல்ஸை எடுத்து கீழே போட்டு உடச்சிட்டா. உடனே அந்த சவுண்டு கேட்டு வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன சத்தம்னு போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கானுங்க. அவனுங்க இறங்கி வந்து பார்க்கறதுக்குள்ளே நம்ம ஹீரோயினி ஒரு வழியாக அந்த வண்டியிலேருந்து இறங்கி ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறா. அவனுங்க வந்து பார்க்கும்போது அங்கே யாருமே இல்லை. ஸோ அதனால் அவனுங்களாம் இங்கேருந்து கிளம்பி போயிட்டானுங்க. நம்ம ஹீரோயினோட முகமெல்லாம் மண்ணாக இருக்குது, அழுக்காக இருக்குது. இருந்தாலும் அவளுக்கு இப்போ தான் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்குது. சுதந்திர காற்றை வந்து அவள் சுவாசிக்கிறா. அப்படியே அந்த சந்தோஷத்தில் அந்த பக்கமாக நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு டீ கடையை பார்க்குறா. நடுராத்திரில் எவன்டா டீ கடை போட்டிருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உடனே அந்த அண்ணா கிட்ட ஒரு சாய் சொல்லிக்கிட்டு இவ வந்து முகத்தை கழுவிக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா டிவியில் ஒரு நியூஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி திருட்டு பசங்க திருட வந்தவனுங்க ஒரு குடும்பத்தையே கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் இன்னாரோட குடும்பம் அப்படின்னு சொன்னதை கேட்டு இவ பயங்கரமாக ஷாக் ஆகுறா. ஏன்னா அது நம்ம ஹீரோயினோட குடும்பம். உடனே தலை தெறிக்க ஓடி வந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறா. அப்பா நடு வீட்டில் செத்து கிடக்குறாரு. இவளுக்கு அதை பார்த்துட்டு பயங்கரமான அழுக வருது. அப்பா எழுந்துறீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அப்படி பரட்டி மனுஷனை படுக்க போடும்போது தான் தெரியுது அங்கே படுத்துருக்கிறது அப்பா இல்லை, வேற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா மொத்த குடும்பத்தையுமே கட்டி போட்டு வச்சிருக்காங்க, வாயிலையும் கையிலையும் கைத்த போட்டு. அதை பார்த்துட்டு இவ ஷாக் ஆகுற. அந்த நேரத்தில் பின்னாடியே புருஷங்கார வந்து வீட்டுக்கு வந்ததுக்கு வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவனை பார்த்துட்டு இவ பயந்து போயிடுறா. என்ன மயிரா, நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிட்ட, நீ வீட்டை விட்டு ஓடி வந்திருக்க கூடாது, இப்போ அதுக்கான தண்டனையா அவன் குடும்பம் அனுபவிக்குது பாரு, பாரு பாரு நல்லா பாரு அப்படின்னு சொல்லிட்டு பூவை வேற கையில் கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். அவ்வளோ அதை தூக்கி விட்டு எரிஞ்சிட்டு ஃபேக் நியூஸ், நீங்கள் ஒரு ஃபேக் நியூஸை உருவாக்கியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் வேற என்ன பண்ணுறது, தப்பிச்சு போன உடனே திரும்ப அந்த வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு இதுதான் ஒரே வழி, இதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு சரி அந்த கூண்டை விட்டு சரி உன்னால் வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை வலுக்கட்டாயமாக அங்கேருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். அத்தனை பேரும் பொண்ணோட அந்த நிலைமையை நினச்சி கவலைப்பட்டு இருக்காங்க. ஆனால் அதில் ஒருத்தி மட்டும் சிரிச்சுக்கிட்டு இருக்கா வில்லத்தனமா. அது யாரு, அந்த அக்காக்காரி தான்.
நேராக அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். அவளோ விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கா. ஆனால் கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் திரும்பவும் அந்த கூண்டுக்குள்ளே வச்சு அவளை லாக் பண்ணிட்டு சொல்கிறான், நான் உன்னை இந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறது பிடிவாதம் இல்லை, அது என்னோட காதல், அதை நீ புரிஞ்சுக்கிட்டா உனக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, பைதவே நாளைக்கு கருவாச்சவுத் விரதம் இருக்குது, அதுக்கு நீ எனக்காக விரதம் இருப்பியோ இல்லையோ, ஆனால் நான் உனக்காக விரதம் இருப்பேன், ஏன்னா நான் உன்னை காதலிக்கிறேன்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவ திரும்பவும் இந்த கூண்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டா. இப்போ மறுநாள் ஆகிடுது. காலங்காத்தாலே பொண்டாட்டிக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு மேக்கப்லாம் போட்டு விட்டு திரும்பவும் அந்த கூண்டுக்குள்ளே அடைச்சி வச்சிருப்பானோ என்னமோ தெரியல. ஏன்னா ஃபுல் மேக்கப்போட ஹீரோயின் இருக்கா. அப்போது ஒரு அம்மா வந்து வீட்டுக்கு வருது. தம்பிக்காரன் தான் அழைச்சிட்டு வந்திருக்கான். கூண்டுக்குள்ளே இருக்கிற நம்ம ஹீரோயினிக்கு திஷ்டி சுற்றி போடுறதுக்காக வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும், போப்போ அதோ இருக்க என் மருமக அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அந்த அம்மாவும் நேராக கூண்டுக்குள்ளே வருது. பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோயினோட அம்மா தான். அப்படியே மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க. பொண்ணோட இந்த நிலைமையை கண்கூடா பார்த்துட்டு அப்படியே அழுதுடுறாங்க. அவங்களோட முகத்தை நம்ம ஹீரோயினுமே பார்த்துடுறா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கா. அந்த அம்மாவும் மன்னிப்பு கேட்குது இவக்கிட்ட. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த அம்மா தான், பையன் நல்ல பையன், அவனுக்கு கட்டி கொடுக்கலாம், உன்னோட புருஷனோட வார்த்தையை தான் நீ கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எப்போதுமே இந்த அம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசியிருக்கோம், பொண்ணுக்கு நின்றுருக்காது சப்போர்ட்டா. ஸோ இப்போ இந்த நிலைமையை பார்த்துட்டு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தாம்மா, என்னால் தான் உனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்காங்க அழுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு அட்வைஸுமே பண்ணுறாங்க பொண்ணுக்கு. பொண்ணுங்கனால முடியாத விஷயம் எதுவுமே இல்லை. ஒரு பொண்ணு நினச்சா புருஷன்காரனை ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். அதனால் நீ தைரியத்தை மட்டும் இழக்காதம்மா, நீ கண்டிப்பாக கடவுள் மேலே நம்பிக்கை வை, அவங்க உனக்கு உதவி செய்வாங்க, நீயும் தைரியமா இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த அம்மா இங்கேருந்து கிளம்பி போயிடுது. இவளுக்கு அம்மா பேசிட்டு போனதுக்கப்புறம் கொஞ்சம் தைரியம் வந்துடுது. அதுக்கப்புறம் இவள் கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு புருஷங்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்ருக்கா. என்னை மன்னிச்சிருங்க ஓம்கார், நான் பண்ணது தப்பு தான், நான் இந்த கூண்டை விட்டு வெளியே போயிருக்கக்கூடாது, நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது என் மேலே வச்சுருக்க அன்பு காதலும் தானே, அதை நான் புரிஞ்சிக்காமல் தப்பு பண்ணிட்டேன், ஆனால் இப்போ தான் உங்களோட காதல் என்னங்கிறதே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கருவாச்சவுத்து விரதம் இருக்குது, நான் உங்களுக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் விரத நாளில் இன்றைக்கி உங்களோட பொண்டாட்டி இந்த கூண்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறத நீங்கள் பார்த்துட்ருப்பீங்களா, நான் இதுக்கப்புறம் உங்களை விட்டும் இந்த கூண்டை விட்டும் தப்பிச்சு போகணும்னு நான் நினைக்க மாட்டேன், ஆனால் இந்த கூண்டுக்குள்ளே இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல ஓம்கார், நான் உங்கள் கூட இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன், ப்ளீஸ் என்னை உங்கள் கூடயே வச்சுக்கோங்க, நான் உங்களை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன், ஐ ப்ராமிஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ரொம்ப எமோஷ்னலாக அழுது ட்ராமா போட்டுக்கிட்டு அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா. ஸோ இதை பார்த்துக்கிட்டு அம்மாக்காரவங்க நம்பலை, ஆனால் புருஷங்காரன் நம்பிட்டான் போல். அவன் இங்கேருந்து கிளம்பி நேராக பொண்டாட்டிக்கிட்ட வந்து அந்த லாக்கையுமே ஓப்பன் பண்ணிவிட்டு அவன் கூண்டுக்குள்ளே போயிட்டு, நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் மயிரா, நீ இதை மாதிரி அழுகுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, நீ ஏமா இவ்வளோ அழுகிற, திறடான்னு சொன்னால் நான் திறக்க போகிறேன், அது மட்டும் இல்லாமல் நீ இப்போயாவது என் காதலை புரிஞ்சுக்கிட்டியே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பொண்டாட்டியை கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவளோ வில்லத்தனமாக, நான் இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு இது ஒன்று தான் வழின்னா கண்டிப்பாக நான் அதை செய்வேன், உன்னை இப்படி தான் கரைக்கணும்னா எனக்கு வேறு வழி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் நம்ம ஹீரோயினி கூண்டுக்குள்ளே தான் இருக்கா போல். ஏன்னா அவளை திறந்து விடுறதை பற்றி யோசிக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இவன் பூஜைக்கான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போ அம்மாவோ நைஸாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, இங்கே பாருப்பா, எனக்கு என்னமோ அவன் நடிக்கிறான்னு தான் தோணுது, அது எப்படி நேற்று நேரம் இங்கேருந்து தப்பிச்சு போனவ இன்னைக்கு அப்படியே உன்னோட காதலை புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கா, எனக்கு என்னமோ சரியா படல, அவள் ட்ராமா பண்ணுறான்னு தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏற்றி விட்டுட்டு இருக்கு. அந்த பையலோ சொல்லிட்டு இருக்கான், அப்படிலாம் இல்லைம்மா, ஒருவேளை பியூஸ் சொல்லி புரிய வச்சிருப்பான், என்னோட காதலை பற்றி எடுத்து சொல்லியிருப்பான், அதனால கூட அவள் புரிஞ்சிட்டு இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னா, இல்லைப்பா அவன் மேலே வச்சிருக்க காதல் உன் கண்ணை மறைக்குதுன்னு நினைக்கிறேன், அதனால தான் அவள் அழுகவும் உன்னால் தாங்கிக்க முடியல, நீ அதை அப்படியே நம்பிட்ட, ஆனால் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சிக்க, கண்மூடித்தனமாக காதலிக்கிறது தப்பு இல்லை, ஆனால் அந்த காதல் உன் கண்ணை மறைக்குதுப்பா, அதை தான் நான் சொல்லி புரிய வைக்க பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனுக்கா டக்குன்னு கோவம் வருது. அங்கேருந்து கிளம்பி நேராக வந்துக்கிட்டு இருக்கான் அந்த கூண்டை நோக்கி. இவங்க ரெண்டு பேரும் இங்கே அடுத்தது என்ன பிளான் பண்ணலாம், எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. ஸோ அந்த பையன் வந்து என்ன பண்ண போகிறான், எது பண்ண போகிறான்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.